நமது ரத்தத்தில் கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருள் குறைஞ்சதுன்னா என்னென்னமெல்லாம் வியாதி வரும்னு பார்க்கலாங்க. எலும்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஃப்ராக்சர், எலும்பு முறிவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த புத்தூர் கட்டு, இப்போ நிறைய இடங்கள்ல போன் செட்டிங், போன் ஃப்ராக்சர், ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க இல்லைங்களா? இங்க எங்க போனாலும் இவங்க என்ன பண்றாங்க, கட்டு போடுறாங்க, ஆயில் குடுக்குறாங்க. ஆமாங்க. இந்த கட்டு போடுற, ஆயில் போடுற யாருக்குமே ரத்தத்தில கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பொருள் கம்மியா இருக்கிறனால தான், ஒருத்தருக்கு ரொம்ப நாளா எலும்பு ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியலைங்க. ஒரு சில பேருக்கு பாருங்க, கட்டு போடுவாங்க. 7 நாள்ல ஒட்டிரும். நார்மலா இயங்கும். ஒரு சில பேத்துக்கு 3 மாசமா கட்டு போட்டுருப்பாங்க. அடிக்கடி அது மறுபடியும் அதே இடத்துல பிரச்சனை வருங்க. புரிஞ்சுக்கங்க. நமது உடம்பில், எலும்பில் யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்து, அது சீக்கிரமா குணமாகல, ஒட்ட மாட்டேங்குதுன்னா, ரத்தத்தில கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பொருள் இல்லை. அப்ப எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம், கட்டு போட்டுருக்கிறவங்க, ஆக்சிடென்ட் இவங்களுக்கு கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற அந்த பொருள ரத்தத்தில வச்சுட்டோம்னா, எலும்பு சீக்கிரமா ஒட்டுது. எலும்பு ஃப்ராக்சருக்கு சரியான மருந்து கால்சியம் பாஸ்பேட். ஜீரண குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கால்சியம் பாஸ்பேட். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு இழுத்தல், கெண்டைக்கால் சதை நரம்பு இழுத்தல், ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சியால் ஏற்படும் பலவீனம், மைல்ஸ்டோன் குரோத், குழந்தைகள் வளர்வதற்கு. இந்த பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் புதுசு புதுசா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இதுக்கு பேரு மைல்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கரெக்டாங்க ஆச்சரியமா இருக்குங்க. கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு, அந்த குறிப்பிட்ட நாள்ல புதுசா ஒரு ஆக்டிவிட்டி. முகம் பார்க்கறது, சின்னது போய் பெருசா கண்டுபிடிக்கிறது, நடக்கிறது, இப்படி இருக்கு இல்லைங்களா? ஆக்டிவிட்டி பேசுறது, முகம் பார்த்து பேசுறதுன்னு இதுக்கு பேரு மைல்ஸ்டோன்னு பேருங்க. அதாவது குழந்தை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது கால்சியம் பாஸ்பேட். அப்போ இப்ப இருக்கிற ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், சிபி சைல்டு, டிஸ்லெக்ஸியா இந்த மாரி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, ரத்தத்தில அந்த குழந்தைக்கு கால்சியம் பாஸ்பேட் இல்ல. ரத்தத்தில அந்த குழந்தைக்கு கால்சியம் பாஸ்பேட் இல்லாதனால, தாய்ப்பால்ல இல்லாதனால புரிஞ்சுக்கங்க. அப்ப அம்மாவுக்கும் கால்சியம் பாஸ்பேட் இல்ல, தாய்ப்பால்ல இல்ல, குழந்தைக்கு இல்லங்கும்போது சிறப்பு குழந்தைகள் உருவாகிறார்கள். அப்ப அந்த பொருள கொண்டு போய் அம்மாவோட உடம்புலயும், அந்த குழந்தையோட உடம்புலயும் வச்சுட்டா, இனிமேல் சிறப்பு குழந்தைகள் உருவாக மாட்டாங்க.